அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் நீதி கேட்டு மதுரை சிம்மக்கலில் இருந்து பேரணி செல்ல பாஜகவுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் காவலர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் தகவலுடன் நம்முடைய செய்தியாளர் வெற்றி இதுபோன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. பாஜக மகளிர் அணி எந்த அளவுக்கு தயாரா இருக்காங்க? சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய பாலியல் வன்கொடுமைக்கு நீதி கேட்டும் தமிழக அரசு இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்காமல் உண்மையை மறைக்க முயல்வதாக கூறிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணி சார்பில் மதுரை முதல் சென்னை வரையிலான அந்த பேரணி என்பது நடைபெறுகிறது. அது இன்று மதுரையிலிருந்து துவங்குகிறது. மதுரை சிம்மக்கல் செல்லத்தம்மன் கோவில் உள்ள கண்ணகி சிலையில் இருந்து பாஜகவினுடைய மகளிர் அணி மாநில தலைவர் உமா ரவி தலைமையில் இந்த பேரணி துவங்குகிறது. பாஜகவினுடைய மூத்த நிர்வாகிகளுக்கான குஷ்பு இந்த பேரணியை துவக்கி வைக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த பேரணியில் மொடக்குறிச்சியினுடைய எம்எல்ஏ சரஸ்வதி உள்ளிட்ட மதுரை மாவட்ட பாஜக நிர்வாகிகள் பலரும் பங்கேற்கிறார்கள். இந்த பேரணி திண்டுக்கல், திருச்சி, விருத்தாச்சலம், விழுப்புரம் வழியாக சென்னை சென்றடைகிறது. அங்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் ஆளுநர் RN ரவியை சந்தித்து இது தொடர்பான ஒரு மனு அளிக்கவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. பேரணிக்கு அனுமதி கேட்டு மதுரை மாநகர காவல் ஆணையரிடம் பாஜகவினர் விண்ணப்பித்த நிலையில் அதற்கு காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறார்கள். காவல்துறையினுடைய அனுமதியை மீறி இந்த போராட்டமானது இன்று திட்டமிடப்பட்டிருக்கிறது. போராட்டத்தை தடுப்பதற்காக 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த செல்லத்தம்மன் கோவிலை சுற்றி வளாகத்தில் குவிக்கப்பட்டார்கள். குஷ்பு இன்னும் சற்று நேரத்தில் வந்ததற்கு பின்னராக இங்க இருக்கக்கூடிய ஒரு மேடையில் அவர் உரையாற்றியிருக்கிறார். அந்த உரைக்கு பின்னராக அந்த பேரணியை துவக்கி வைத்து நடைபெறக்கூடிய நிகழ்வாக இருக்குது. அதைத் தொடர்ந்து இவர்கள் இந்த உள்ளே கூடிய கண்ணகி சிலைக்கு மிளகாய் அரைத்து பூசுவது போன்ற ஒரு வேண்டுதலையும் தீச்சட்டி எடுத்து இந்த பேரணியில் அது தொடர்பான பங்களிப்புகளையும் அளிக்க வைத்தார்கள். தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி. வெற்றி.